அர்பன் கம்பெனி அப்படின்ற ஆப்பில் ரீசெண்டாக வீட்டுக்கே வந்து பெடிக்யூர் பண்ணுற மாதிரி ஒரு சர்வீஸ் புக் பண்ணியிருந்தேன். நான் புக் பண்ணியிருந்தது கேண்டில் ஸ்பா 1.5 ஹவர்ஸ் அண்ட் அரௌண்ட் 1000 ருபீஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்படி தான் என்னோடய கால் வந்து பெடிக்யூருக்கு முன்னாடி இருந்தது. எனக்கு கிராக்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே அதிகம், ரொம்ப ட்ரை ஃபீட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக ஆட் ஆன் மாதிரி நான் ப்ளீச் சர்வீஸும் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு 200 ருபீஸு. இது போட்டதுக்கப்புறமேட்டு ரொம்ப டிங்லிங் சென்சேஷனாக ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு வந்து விட்டுருந்தாங்க. இது பெடிக்யூரில் இன்க்ளூடட் கிடையாது. ஸோ அது போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மீன்வைல் அவங்க வந்து ஃபீட்டை சோக் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணணுன்றதுனால அந்த வாட்டரை வந்து உள்ளே ஊற்றி அந்த மெஷினை ஆன் பண்ணி அதில் சோக்கிங்கான பவுடர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அர்பன் கம்பெனியில் நான் இது வந்து செகண்ட் டைம் இந்த மாதிரி பெடிக்யூர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரோஸ் ஸ்பா எடுத்திருந்தேன். அது வந்து ஷார்ட் டைம் அண்ட் ஆல்சோ அது வந்து நல்லா இருந்தது. அண்ட் செகண்ட் டைமுக்கு லாங் செஷன் புக் பண்ணது எனக்கு இன்னுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த டைம் வந்தவங்க வந்து இந்த மாதிரி நெயிலோட ஹெல்த் செக் எல்லாம் பண்ணி நெயில்ஸ் நல்லா இருக்கா, எப்படி இருக்குது என்னோடய ஹெல்த் அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட சில டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 800 சம்திங் இருக்கும். இந்த டைம் எடுத்தது நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 ருபீஸ். செகண்ட் ஸ்டெப்பாக வந்து நெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா அழகாக கட் பண்ணாங்க. அண்ட் தேர்ட் ஸ்டெப்பாக வந்து நெயிலை நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணதுக்கப்புறமேட்டு கியூட்டிக்கல் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி ஃபீட்டை வந்து சோக் பண்ணுறதுக்காக ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி வைக்க சொன்னாங்க. சோக்கிங்க்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து கேலஸ் வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. எதெல்லாம் வந்து ஈஸியாக வர மாதிரி இருக்குமோ அதெல்லாம் வந்துடும். அண்ட் சோக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு செகண்ட் டைமாக மிச்சம் இருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹைஜீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கைண்டாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் தான் ஸ்டாஃப்ஸ் வந்து மோஸ்ட்டாக இருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சானிடைசிங் டிஷ்யூஸ் வச்சு வைப் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு பண்ண போகிற இடத்துல வந்து கீழே ஒரு டிஷ்யூஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த மெஷின்லாம் வைக்கிறது, அவங்க காலை நம்மளை ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டிஷ்யூஸ்க்கு மேலவே யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி நல்லாவே பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன நெயில் பாலிஷ் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ்க்கு பிங்க் கலர் ஒரு மாதிரி நியான் கலர் மாதிரி செலக்ட் பண்ணேன். காலை வந்து சோக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு நெயில்ஸை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க க்ளீன் பண்ணும்போது வந்த அழுக்க பார்த்து எனக்கே வந்து ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ மோசமாக டர்ட் இருக்குது, நம்ம கண்ணால் பார்க்கும்போது தெரியல. பட் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே அந்த அழுக்கு வரும்போது தான் எவ்வளோ வந்து டெபாசிட் இருக்குது அப்படின்றது புரியுது. அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக மிச்சம் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த எக்ஸஸாக இருக்க தேவையில்லாத வேஸ்ட் கியூட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவங்க க்ளீன் பண்ணி விட்டாங்க. இதை பண்ணதுக்கப்புறம் திரும்பி ஒரு டைம் நெயில்ஸ் வந்து ஷேப் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி ஒரு டப்பா வச்சுருந்தாங்க. அதை வச்சு மிச்சம் இருக்கிற அந்த க்ளீன் பண்ண நெயில்ஸை இன்னுமே பாலிஷ் பண்ணாங்க. மிச்சம் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் அண்ட் அதுக்கப்புறமேட்டு அழுக்கு ஏதாவது இன்னும் லைட்டாக மிச்சம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கூட வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து சோக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு திருப்பி அவங்க ரிமூவ் பண்ணாங்க. நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது தான் இப்போவே எனக்கு ரியலைஸ் ஆகுது அவங்க எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து எவ்வளோ ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கு மேலே எல்லாமுமே இருந்தது. ஸோ அதெல்லாமும் கூட ரிமூவ் பண்ணி விட்டாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து கேண்டில் ஸ்பா அப்படின்றதுனால மாய்ஸ்சரைசர் வந்து கேண்டிலு. ஸோ இதை வந்து அவங்க கேண்டில் ஏற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே உருகி மாய்ஸ்சரைசர் க்ரீம் மாதிரி ஆகுது. இந்த க்ரீமை ஃபஸ்ட்டு அவங்க எடுத்து மசாஜ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ரொம்ப திக்காக இருக்குது. பட் ஆனால் மசாஜ் பண்ண பண்ண ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகி அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி ஸ்கின்னே வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. மீன்வைல் அவங்களோட மசாஜ் வந்து செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்தது. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து காலில் மசாஜ் பண்ணி அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஃபேவரட்டான விஷயம். ஸோ என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே என்ஜாயபிள் ஸ்டெப்பாக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் ரொம்ப வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவாகவும் ஃபீல் ஆகும்.
அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக ஒரு க்ரீம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி அதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து சோக் ஆகுற வரைக்கும் லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டாங்க. லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி ஒரு பவுடரை தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை கால் ஃபுல்லாக அவங்க அப்ளை பண்ணாங்க. கொஞ்ச நேரத்திலே அது ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த திக் லேயராக இருக்கிறதுனால அதை நல்லா வந்து பீல் பண்ணி விட்டாங்க. அந்த பீல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு காலை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே அவ்வளோ நல்லா ஹைட்ரேட்டிங்காக ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப க்ளீனாக வந்து ஃபீல் ஆச்சு. நான் இதுக்கு முன்னாடி எடுத்த ரோஸை விட இந்த கேண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இருக்க ட்ரை ஃபீட்டுக்கு என்ன நெசசரியான ஹைட்ரேஷனோ மாய்ஸ்சரோ அது அவ்வளோ நல்லா ப்ரொவைட் பண்ண மாதிரி இருந்தது. லாஸ்ட் ஸ்டெப்பாக அவங்க நெயில் பாலிஷ்க்கு பேஸ் கோட், அதுக்கப்புறமேட்டு நெயில் பாலிஷ், அதுக்கு மேலே வந்து ஷைன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவராலாக லாஸ்ட்டில் என்னோட கால் வந்து இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப க்ளீனாகவும் ரொம்பவே வந்து அழகாகவும் எனக்கு இருந்தது. அண்ட் இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் அவங்க எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.